ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ மச்சான், எங்கடா இருக்கா? இதாண்டா வீட்டாண்டா. டீ கடைக்கு போகுமா? சரி வா, வண்டி எடுத்துகிட்டு வந்துரு. சரி வரேன். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஆனாலே வெறுப்பாக இருக்குடா. கையிலே எழுந்துச்சி வேலைக்கு போகணும். வேணும் நடக்கிறது தானே. இங்கே குடிக்கலாமா? பார்சல் ரெண்டு போய் வீட்டில் குடிச்சிக்கலாமா? பார்சலே மச்சான், வீட்டில் போய் குடிச்சிக்கலாம். பையா கப்பு டீ. ஆமாம், ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி பார்சல் வாங்க, வீட்டில் போய் குடிச்சிக்கலாம். ஒன்றும் போய்ட்டு வரேன். ஒன்றுக்கு போறியா? சரி சீக்கிரம் வா. எங்கடா போயிருந்த எவ்வளோ நேரம்? எவ்வளோ நேரம்டா? இந்த டீ ஆறிடும் போல இருக்கு. எடு போகலாம். என்னடா ரொம்ப நேரமாக ஒரு சத்தம் கேட்குது? அதான் ஒன்றும் இல்லை, நீ போடா. என்னடா சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு? இறங்கு, நவுறா. என்னடா இது? சும்மா ஜாலியாக திட்டம் மச்சான். ஸ்கூலில் பென்சில் சாப்பனார்னு திருநா காலம் போய் இப்போ செல்ஃபோனில் வந்து நிற்கிற. ஸ்கூலில் மட்டும் உன்னை ஃப்ரெண்டு பிடிக்கலன்னு வை, உன்னை கூடயே வச்சுன்னு சுற்றிக்க மாட்டேன். ஃபஸ்ட் எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட குடுறா. அவனே ஒரு குடிகாரன், அவனுக்கு போய் சப்போர்ட் எடுத்துகிட்டு வர. அவன் குடிகாரனோ பணக்காரனோ, முதல்ல அவன் ஃபோன் எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட குடுறா. இந்தா தொலைச்சி மேலே சத்தியமாக அவன் ஃபோன் அவன்கிட்டே கொடுக்குற. இப்போ என்னாச்சுன்னு தொலைச்சி மேலே சத்தியம் பண்ணிகிட்டு இருக்க? நான் ஆசைப்பட்ட மொபைலு, என் ட்ரீம் மொபைலு. தொலைச்சி கூட தான் நீ ஆசைப்பட்ட பொண்ணு, உன் ட்ரீம் கேளு. அது மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன். ஒழுங்காக அவன் ஃபோன் அவன்கிட்ட கொடுக்குற. சரி வா போகலாம், போய் கொடுத்துட்டு வரும். சத்தமே இல்லாமல் அவன் ஃபோன் அவன்கிட்ட வச்சுட்டு வந்துரு போ. ஓ வீட்டில் போய் படு போ, ஃபோன் வச்சிருக்க பாரு. டேய் அந்த ஆள் எதுக்கு எழுப்புறா? வாடா. சேவை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா சிறப்பாக செய்யணும்டா. தம்பி கொஞ்சம் இந்த இறக்கத்தில் கொஞ்சம் விட்டுருங்கப்பா. நோ இல்லைண்ணா, நாங்கள் வேறு வேலையாக போயிட்டு இருக்கோம். தம்பி என்னை கொஞ்சம் விட்டுடுப்பா. வேலைக்கு ஆகணும், நாங்கள் அந்த பக்கம் இங்கதான்ப்பா இங்கதான்ப்பா. இல்லைண்ணா இல்லைண்ணா. ஏறனா நோ, அவங்களுக்கு நான் ஏறனா. டேய் நீ என்னடா ஏத்துற? நோ இறங்குண்ணா, அவன் ஏற்ற சொல்கிறான். நீ நோ சாயாதண்ணா. இப்படினாண்டா கூப்பிட்டு வந்தேன். ஓடா. என்ன பண்ணுறோம் பாரு. ஹலோ மோட்டோ, 2 பேர்த்த கடத்தணும். யாரு? நம்ம ஏரியா பசங்க தான். ஃபோட்டோ அனுப்பு. அனுப்புகிறேன். இது உள்ளதான்ப்பா. இது இல்லையா பேபி? நீ பிக் பாஸ் பார்த்தியா பேபி? இங்கதான்ப்பா இங்கதான்ப்பா. இங்கேண்ணா? நிறுத்துங்கண்ணா, எங்கடா போகிறீங்க? ஓ இல்லைண்ணா, அவர் தான் நான் குஷ்டு ரோட்டில் பார்த்துருந்தாரு, வீட்டாண்ட விட்டுருப்பான்னு சொன்னார், அதான் நான் வந்தேன். குமாரா விட்டுருங்கடா. நோ மட்டும் நான் விசாரிச்சிட்டேன், அனுப்பி விட்ரு. வலிக்குதுப்பா கொஞ்சம் கொடுப்பா. எப்பா தலை வலிக்குதுப்பா கொஞ்சம் கொடுப்பா. இன்னும் உன்னால் எங்கெங்கெல்லாம் போய் நிற்க போகிறோம் பாரு. எந்த ஏரியா நீங்கள்? இங்கே என்ன பண்ணுறீங்க?
நோ, அவர் குஷ்டு ரோட்டில் பார்த்துருந்தாருண்ணா, அவர் தான் கொண்டு வந்து விட்டுருப்பான்னாரு. ஏன்டா பச்சை போய் பேசுற? ஏய், சரிப்பா, இந்தமாரி இங்கே ட்ரக்ஸை ஓட்டுறாங்கன்னு நீ போய் வெளியே சொல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன நிச்சயம்? நோ, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாதண்ணா. நாங்கள் ஏன்னா போய் வெளியே சொல்ல போகிறோம்? நான் பயமா இருக்குண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எங்களை இந்தமாரி கடத்தி வச்சுருக்காங்க, 1,00,000 கொடுத்தா விடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லு, சரியா? நோ, நாங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் இல்லைன்னா வீட்டில் விட்டுருவாங்கண்ணா. ஏய், அவனே ஒரு ஜோப்பி, அவனுக்கு எதுக்குடா காப்பி? இப்போ நீ ஒருத்தடா போடுறா ஃபோனை. டேய் இங்கே வா. டேய் பார்த்துக்கோ, வந்துடுறேன். டேய் பார்த்துக்கோ, வந்துடுறேன். டேய் பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ளே காசு வரணும். பாத்ரூம் போனால் காசு வராது, பீ தான் வரும். என்ன இந்த டைம் ஃபோன் பண்ணுறா? சொல்றி, உன் புருஷன் போயிட்டானா? இந்த நாயே உயிரோடு இருக்குமா? நான் ஏன்டா சாகணும்? நான் சந்தோஷமா குடிச்சிக்கினே இருப்பேன்டா. என்ன மச்சான் இப்படி ஆயிடுச்சடா? இப்போ என்னடா பண்ணுறது? பேசாமல் பால்ராஜு கிட்ட ஆளுக்கு 50,000 ரூபா வட்டிக்கு வாங்கி கொடுத்துடலாமா? காசை தவிர வேறு என்ன வேணா சொல்கிறா? ஒன்று காசை கொடுக்குறோம், இல்லை அவனுங்களை இங்கே வச்சு விட்டு போயினே சொல்லணும். சரி மச்சான், ஸ்டெப் போயிடலாம்டா. அவன் வந்து நான் பார்த்துக்கிறேன். ஹலோ அப்பா, அவரு எனக்கு எங்கே வரணும்னு தெரில, நீங்கள் அவர்கிட்டயே தரேன், பேசுங்கப்பா. அண்ணா நான் பேசுனேன். ஏய் ஏய், மச்சான் வந்துடுறா. நம்மடி இஷ்டம்டா. ஃபோன் பண்ணிட்டேன். தம்பி, நீ செஞ்சது எனக்கு மிகப்பெரிய உதவி. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அண்ணன் பேர் சொல்லி நீ தப்பிச்சுக்கோ. அண்ணா உன் பேரு? என் பேரா ஜபகுமார்ரா. போடா. அவன் பேர் ஜெபகுமார். மோட்டுண்ணா, டேய் மோட்டோ, அவனுக்கு எதுக்கு வந்தானுங்க? உதவி செய்ய வந்தானுங்க. முதல்ல குத்து வாங்கிறதுக்கு முந்தின்னு போனேன். தேவையா அவனுக்கு இதெல்லாம்? வந்தவனை கத்தி வச்சுக்கின்னு அவனுங்க தேவையில்லாமலாம் கடத்தல. பால்ராஜ் தான் ஃபோன் பண்ணி கடத்த சொன்னான். பால்ராஜ் ஏன் அவங்கள கடத்தணும்? அதில் ஒருத்தன் முள்ளுவானா மாதிரி இருப்பான் பார். 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்டு போடுறேன்னா, பண்டு போடுறியான்னு கேட்டான். நானும் போடுப்பான்னு சொன்னேன். நானும் 2 பண்டை போட்டுக்கன்னு சொன்னான். அவன் 2 வருஷமா இழுத்து அடிக்கிறான்ப்பா. ரம்ஜானுக்கு பிரிப்பியா, இல்லை தீபாவளிக்கு பிரிப்பியா, இல்லை காந்தி ஜெயந்தி அன்னைக்கு பிரிக்கிறேன்னு சொல்கிறான்ப்பா. அவன் காந்தி பேர் சொல்கிறான்னு ஏமாற்ற மாட்டான்னு பார்த்தா அவன் சரியான திருட்டு கொட்டை. என் ஸ்டைலில் வாங்கலான்னு பார்த்தேன், அவன் என் தெரு பசங்களாகிட்டானுங்க. உன் ஸ்டைலில் பேசி எனக்கு அந்த 1 லட்ச ரூபா வாங்கி கொடு, உன்னை நான் தனியாக கவனிச்சுக்கிறேன். வேதியை விட்டு நம்ம வேதியை விடுறது போல உயிர் போய் வைக்கிச்சா? நீ எங்க குட்டிக்கு மாதிரி மச்சான் ட்ரீம் மொபைல்ரா. ஏய் கேளுங்களா, அந்த பேபி பவுடர் கொண்டு வாங்கடா குழந்தைக்கு. 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது அட்டைய போட்டவன், நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது பிளேடு போட்டவன். ஹெட் மாஸ்டர் பைக்க திருடி எடைக்கு போட்டவன், நான் சென்ட்ரல் ஜெயிலில் 100 தடவை டென்ட் போட்டவன். ஏமாண்டா ஏமாத்து, என் வேலை பம்மாத்து.